ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் தான் இப்போ சமீப காலமாக ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு. ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருக்குது. ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸும் கூட. அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கைடாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ 1.25 ஸ்பீடில் பாருங்கள். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஃபுட் ட்ரக்கில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கணும், இல்லை ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20லேருந்து 25 லேக்ஸ் பக்கம் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். பட் நீங்கள் ஒரு ஃபுட் ட்ரக் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 4 to 6 லேக்ஸ் இருந்தாலே போதும். ஈஸியாக உங்களால் இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சாலுமே அதை நீங்கள் நினச்ச இடத்துக்கு வந்து மூவ் பண்ணி மாற்றிட்டே இருக்க முடியாது இல்லையா? பட் இங்கே ஃபுட் ட்ரக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னா ஓகே, இல்லை இங்கே சேல்ஸ் நடக்கலையா, நான் இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இந்த ஃபுட் ட்ரக்கில் வந்து இருக்குது. அண்ட் ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தின் மந்த்ஸ் அப்படின்னு நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து குறிப்பிடலாம். ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களால் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துட முடியும். அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யூத் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் ட்ரக்கை தான் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே அப்படின்னு அவங்களுமே வந்து இப்போ ஃபுட் ட்ரக்ஸை நோக்கி அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணணும்? தமிழ்நாட்டில் ஃபுட் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கறி தோசையிலேருந்து கோயம்புத்தூர் சாட் ஐட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான வெரைட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்குங்க. ஸோ எல்லா ஈவினிங்ஸும் பார்த்தீங்கன்னா, ஐடி பார்க்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் கூட்டமாக இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குமே வந்து இருக்குது. அண்ட் மோரோவர் நமக்குன்னு நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸும் இருக்குது. தீபாவளி, பொங்கல், ஆடி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அந்த ஃபுட்டுக்குமே ஒரு நிறைய தொடர்பு இருக்குது இல்லையா? ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபுட் இஸ் அன் எமோஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, இப்போது இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுட் ட்ரக்கில் என்ன விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரக். நிறைய பேர் ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ண செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மினி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கொண்டு போகலாம். ஸோ ஆஃபீஸ் போகிற இடத்துல நீங்கள் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரக் மாதிரி வைக்கலாம். ஒரு இட்லி, வடை, பொங்கல், கிச்சடி இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஐட்டம் ஒரு 4 to 5 ஐட்டம் வச்சாலும் நல்லா வந்து உங்களுக்கு வந்து மார்னிங் டைம்ஸில் வந்து போகும். அண்ட் மோரோவர் இதுக்கான ப்ரிப்பரேஷன் டைமே ரொம்ப கம்மி அண்ட் ஹை வால்யூம் பிஸ்னஸும் கூட. இது கூட நீங்கள் ஆட் ஆனால் ஒரு காஃபி, டீ, பூஸ்ட் அது மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த டிக்கெட் சைஸ், அந்த ப்ராஃபிட் சைஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டல் அண்ட் மில்லட் ஸ்நாக்ஸ். ஸோ ஈவினிங் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரக்காக நீங்கள் வந்து கொண்டு போகலாம். கொள்ளு, ராகி, கம்பு இது போன்ற ஐட்டத்தெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வந்து விற்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி பவுலில் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அண்ட் ஐடியா 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெசர்ட் ட்ரக்காகவும் வைக்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் ஐஸ்கிரீம் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த பாயாசம், கேசரி, ஹல்வா, ஜிகர்தண்டா, ஸ்வீட் பணியாரம் இது மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியான ட்ரக்ஸ் தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். ரொம்ப சூப்பராக போகும். ஸோ எல்லா ஐட்டத்தையும் ஒரே நாளில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் ஒரு ஐட்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டு வந்து இது பண்ணலாம். ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான், சீக்கிரமே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிந்து போயிடும். அந்தளவு வந்து இதில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து இதில் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஷன் ட்ரக். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரக். நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ தோசா டேக்கோஸு, இட்லி பர்கர்ஸு, சாம்பார் ஷாட்ஸ், பரோட்டா ரோல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ பட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். நிறைய ஐட்டம்ஸ் வந்து யூடியூப்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டூரிசம் இருக்கிற கண்ட்ரி நம்மளுது. ஸோ இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஒரு இன்னோவேஷன் லைக் மிக்சிங் வெஸ்டர்ன் அண்ட் ரீஜனல் ஃப்ளேவரை பண்ணும்போது ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கும் இந்த மாதிரியான ஐட்டத்துக்குமே. அண்ட் ஃபிஃப்த் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலரான ஒரு சாய் ட்ரக், ஒரு டீ ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீ அப்படின்னா அது வந்து இன்றியமையாத ஒன்றா வந்து மாறிட்டு இருக்கு நம்மக்கிட்ட. இப்போ நிறைய பேர் வந்து டீ ஃப்ரான்ச்சைஸி வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான டீ வெரைட்டிஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 வெரைட்டிஸ் ஆஃப் டீ லைக் இளநீர் டீ, சுக்கு காஃபி, அப்புறம் பாதாம் மில்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம். மசாலா பிஸ்கெட்ஸ் ட்ரை பண்ணலாம், பன் பட்டர் ஜாமு, பஜ்ஜி இது மாதிரி நிறைய ஆடான்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு டிப்பிக்கலாக ஒரு டீ கடை, ஒரு மாடர்னைஸ்ட் டீ கடை என்ன ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டீ பிரேக்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே அட்ராக்ட் பண்ணும். ரொம்பவே ஒரு வரவேற்பு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, இப்போ நம்ம வந்து 5 ஐடியா வந்து பார்த்தோம்.
சரி, இப்போ இந்த பிஸ்னஸை எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு FSSAI லைசன்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். லோக்கல் பஞ்சாயத் அப்ரூவல் வாங்குற மாதிரியும் இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு வெஹிக்கிள் மாடுலர் ஷாப் வந்து நீங்கள் வந்து போயிட்டு ஒரு வேனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணணும் கூட. ஏன்னா வந்து ரெகுலராக இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ட்ரக் வந்து ஒரு ரெடிமேடாக நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ஒரு ஆட்டோ வாங்குறோம், இல்லை கார் வாங்குற மாதிரி இது கிடையாது இல்லையா? ஸோ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஃபுட் ட்ரக் மாதிரி, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். செகண்ட்ஸ் ஃபுட் ட்ரக்குமே நிறைய அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் கிச்சன் செட்டப்பு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வைக்க போகிறீங்க அப்படின்றது தான் உங்களோட பிஸ்னஸோட க்ரோத்தை வந்து தீர்மானிக்கும். ஸோ ஜென்ரலாக இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் ஒரு ஐடி ஏரியாஸில், காலேஜஸ், மார்க்கெட்ஸு, டெம்பிள்ஸு, இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய ஃபுட் ட்ரக்ஸ் வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஸோ தட் நிறைய ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் ஃபுட் டிராஃபிக் டேட்டாவை வச்சு நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணலாம். எந்த இடத்துல மக்கள் அதிகமாக கூடுறாங்க அப்படின்றத பார்த்து. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் யோர் ட்ரக். ஸோ உங்கள் ட்ரக்கை நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ரொம்ப கேட்சியாக அட்ராக்டிவாக இருக்கணும் உங்கள் ட்ரக். ஏன்னா எங்கேருந்து பார்த்தாலுமே உங்கள் ட்ரக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அப்போது உங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் ஒரு ட்ரெண்டிங்காக மாற்றணும். ட்ரெண்டிங்கான தமிழ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான தமிழ் வேர்ட்ஸ், கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்கள் ட்ரக் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த், ஃபியூஷன், ஹெரிட்டேஜ் இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கலர்ஸை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அண்ட் உங்களுடைய மெனுவை வந்து உங்கள் ட்ரக்கில் வந்து விசிபிளாக வர மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஹோட்டல் போனோம்னா நம்மக்கிட்ட வந்து டேபிள்லேயே மெனு வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் வந்து மெனு வந்து டிஸ்பிளேவே பண்ணிடலாம். ஸோ தட் இன்னும் ஈஸியாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்னு வச்சுக்கிறது பெட்டரு. அண்ட் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த க்ளவுஸு, ஹெட் கவர், க்ளீன் ஆப்ரான்லாம் கொடுக்கும்போது ஒரு ஹைஜீனாக பண்ணுறாங்க, ஃபுட் ட்ரக்கில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிராண்ட் லுக் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிப்ஸ். இதுதான் அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஃபுட் ட்ரக் ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் டைமில் நிறைய ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம். இது பேசிக்காக எல்லாரும் பண்ணுறது. இது இல்லாமல் வந்து நிறைய கஸ்டமர் ரிவ்யூஸ், உங்களுக்குன்னே ஒரு உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் ரிவ்யூஸில் வந்து நீங்கள் வந்து போடலாம். அண்ட் உங்களுடைய கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து கூகுள் ரிவ்யூஸ்மே வந்து ஆட் பண்ண சொல்லலாம், வாட்ஸ்அப் மெனுவில் ஆட் பண்ண சொல்லலாம். எல்லாம் கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். அண்ட் நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான ஒரு ஆப்பில், ஃபுட் டெலிவரி ஆப்பில் கூட வந்து நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்குன்னே ஒரு ஓன் டெலிவரி பாய்ஸ்மே வந்து வச்சுக்கலாம். இது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி மார்க்கெட்டிங் டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் டெய்லி ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த டெய்லி ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வந்து வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே வந்து சர்வ் பண்ண போகிறீங்களா, இல்லை இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்டாஃப் ரோல்ஸ், உங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப்க்கு அவங்களுக்கான டெடிகேட்டட் ரோல்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். யார் குக் பண்ண போகிறா, யார் சர்வ் பண்ணுவா, யார் கேஷியராக இருப்பா, யார் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரோல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். அண்ட் ரெக்கார்ட் சேல்ஸ், வேஸ்டேஜ் அண்ட் ஃபீட்பேக் டெய்லின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் ஆகுது, எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் க்ரோத். சரி, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாக நீங்கள் வந்து 7,000 15,000 வரைக்கும் உங்களால் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். இது அண்ட் அகெயின் இட்ஸ் டிபெண்ட் ஆன் தி லொக்கேஷன். நீங்கள் எந்த லொக்கேஷன் வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூவல், இன்க்ரீடியன்ஸு, ஹெல்பர் சேலரி, இது மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். ஸோ பிரேக் ஈவன், அதாவது நீங்கள் போட்ட முதல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 10 மாதத்துக்குள்ள உங்களால் வந்து எடுத்துட முடியும் இந்த பிஸ்னஸில். அண்ட் நீங்கள் இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் கேட்ரிங் சர்வீசஸ்லாம் எடுக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கேட்ரிங் சர்வீஸ் எடுக்கலாம். இல்லை உங்களுடைய ட்ரக்கை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக கொண்டு வந்து நிறைய இடத்துல நிறைய ட்ரக்ஸை கொண்டு போகலாம், இல்லை ஃப்ரான்ச்சைஸியாக கொடுக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் மூலிமா உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணி நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் நம்ம சொல்கிறோம். இந்த பிஸ்னஸில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் இல்லாமல் வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது. ஏன்னா லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஹோட்டல்லேருந்து பண்ணதை விட ஒரு ஃபுட் ட்ரக்கில் பண்ணும்போது லைசன்ஸ் கண்டிப்பாக எடுத்தாகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நீங்கள் கொண்டு போனீங்கனாலுமே வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம சர்வீஸ் வந்து லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஏன்னா நமக்கு திடீர்னு நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா நிறைய விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுவாங்க, வெயிட்டிங் டைம் ஜாஸ்தி ஆயிடும்.
ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நல்ல ப்ரைமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு 6 to 7 ஐட்டம்ஸ் வச்சுருந்தாலே பெட்டராக இருக்கும். அண்ட் புவர் ஹைஜீன், இந்த புவர் ஹைஜீன் நீங்கள் அந்த க்ளவுஸ் ஆப்ரான்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு புவர் ஹைஜீனிக்கான ஃபுட்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் ரிவ்யூ கொண்டு போயிடும். கஸ்டமர் இம்பேக்ட் நிறையவே இருக்கும். ஸோ நம்ம பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அது வந்து போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். 5 ஐடியாஸ் கூட கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 5 ஐடியாவில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்குது, எது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே போல் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய சேனலில் டெலகிராம்லேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்ருக்கோம். டெலகிராம் ஃபேஸ்புக் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவையான நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். நன்றி.